வேதாகமத்தில் ஓட்டப்பந்தய வீரர்கள் என்கிற தலைப்பில் நாம் சற்று சிந்தித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்கிறாங்க. தலை சிறந்து ஓடக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லா ஓட்டப்பந்தய வீரர்களும் பயிற்சி எடுப்பாங்க. தொடர்ந்து அவங்க பயிற்சி செய்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் போலும் இருக்க மாட்டாங்க. ஓட்டப்பந்தய வீரர்கள் அனைவருமே கட்டுப்பாடோடு இருப்பாங்க என்பதை நாம் பார்க்குறோம். எல்லாரும் போலவும் அவங்க வாழ மாட்டாங்க, எல்லாரும் போலவும் சாப்பிட மாட்டாங்க, உடம்பை கரெக்டாக பார்த்துட்டு வருவாங்க. அவனுடைய நோக்கமெல்லாம் அந்த இலக்கை அடைவது தான் அவனுடைய நோக்கம். அந்த இலக்கை அடைவதற்கு அவங்க ஓடும் பொழுது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு கரங்களை தட்டி ஆக்ரோஷமாக சில பேர் கத்துவதை நாம் பார்க்கிறோம். சில பேர் அவங்க பேரிட்டு கூப்பிடுவாங்க. சில பேர் அவங்கள பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க காதில் விழுந்தாலும் அவங்கள பார்த்தான்னு சொன்னால் ஓட முடியாது, இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த ஓட்டப்பந்தய இந்த வீரர்களில் உலக பிரகாரமாக ஓடக்கூடிய இந்த ஓட்டப்பந்தயமே இப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆவிக்குரிய இந்த ஓட்டப்பந்தயம் இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த எல்லையை அவங்க கடக்கணும். கடந்துட்டான்னு சொன்னால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க என்ற ஒரு அறிவிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஒரு எல்லை இருக்கிறது? நாம் எது வரைக்கும் ஓட வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இலக்கு எதுவரைக்கும் நான் ஓடணும்னு சொன்னா, இயேசுவை நோக்கி என்று வேதத்தில் வாசி. இயேசு இருக்கிற வரைக்கும் நான் ஓடணும். இயேசு என்கிற அந்த எல்லை கோடு நான் தொடுகிற வரைக்கும் நான் ஓட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் எனக்கு பேசுகிறது. நான் இயேசுவை நோக்கி நான் ஓட வேண்டும். இயேசு யாரை நோக்கி ஓடி வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் கெட்ட குமாரன் கதை நம்ம நல்லா தெரியும். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசம் ஓடி போயிட்டான். அவன் வாழ்க்கையில் அப்பாவை விட நம்ம சூப்பராக வாழணும்னு சொல்லி நினச்சிட்டு போனான். ஆனால் அவனால் அப்பாவை போல வாழ முடியல. வாழ்க்கையில் ரொம்ப கெட்டு போயிட்டான். இருந்த பணமும் எல்லாமே செலவழிந்து போய்விட்டது. கடைசியாக எல்லாவற்றையும் இழந்த தருணத்தில் அப்பாவை நினச்சி பார்க்குறான். அப்பா கிட்ட திரும்பி வரான். அப்பா அவனை ஏற்றுப்பாரா? அப்பாவும் அவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 20 கவனிங்களேன். என்ன செஞ்சாரு அப்பா கவனிங்க. அந்த இளைய குமாரன் தூரத்தில் வருவதை அவன் பார்க்குறான் தகப்பன். இப்போ இளைய குமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, பாருங்க, ஓட்டப்பந்தயம் இப்போ யார் ஓடுறாரு? அப்பா ஓடுறார். இந்த வயதான காலத்தில், தள்ளாடுகிற வயசுல தகப்பன் அந்த மகனை பார்த்த மாத்திரத்தில் ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரை ஓட வச்சது எது? வயசான காலத்தில் ஓடணுமா அப்படி ஒரு கேள்வி கேட்டால் முடியாது தான். ஆனால் ஓடினாரு. ஏன் ஓடினான்னு சொன்னால், மகன் மீது இருக்கக்கூடிய அன்பு அவரை ஓட வச்சிச்சு என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். நான் இயேசுவை நோக்கி, இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் நான் ஓடணும், இயேசுவும் நான் இருக்கிற இடம் வரைக்கும் ஓடி வர. இப்படி ரெண்டு பேரும் ஓடினா எப்படி இருக்கும் பாருங்க. சீக்கிரமாக செஞ்சு பண்ணுங்களேன். இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் இயேசுவை நோக்கி ஓடுவதில்லை. ஆனால் இயேசப்பா நம்மை நோக்கி ஓடி வராங்க. பாவத்தில் நாம் விழுந்த பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து பரலோகத்தை விட்டே ஓடி பூமிக்கு வந்தாங்கல்லங்க. எவ்வளோ பெரிய அன்பு என்பதை நாம் பார்க்கணும். இந்த நாளில் ஒரு 4 பேர், பைபிளில் நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. இப்போ 4 பேரை பற்றி நாம் படிப்போம். 4 பேர் வேதாகமத்தில் ஓட்டப்பந்தய வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 சத்தியம் இருக்கிறது. ஜெபத்தோடு நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்துங்க. கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் ஓட்டப்பந்தயம் லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு உங்களுக்கு கவனத்திருப்புங்களேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி பேசுதுங்க? லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்கீங்களா?
குள்ள சகையை பற்றி நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த சகைவுக்குள்ளாக ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருந்தது. அது என்ன வாஞ்சைன்னு சொன்னா வசனம் 3ஆம் வசனம் பேசுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 3 கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி வகை தேடினான். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சகைவுக்குள்ளாக ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை வந்துச்சு. பார்க்க முடிஞ்சுச்சா? அவனால பார்க்க முடியல. ஏன்? ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடினால அவனால இயேசுவை பார்க்க முடியல. அதனால வீட்டுக்கு திரும்பி போயிட்டானா? இல்ல, ஏசப்பா எந்த வழியாக வருவார் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு யோசனை வந்துச்சு. இந்த வழியாக தான் வருவார் அப்படின்னு கணிச்சுக்கிட்டு அந்த வழியாக வசன 4 கவனிங்களேன், என்ன செஞ்சா? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ஒரு ஓட்ட பந்தயத்தை சகைவு செய்கிறான். சரிங்களா? ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஏசப்பா இந்த வழியை தான் வருவார், அந்த வழியை வந்தார்னா நான் பார்த்துருவேன். எப்படி சொன்ன? மரத்து மேலே ஏறி ஒரு கிளையில உட்காந்துட்டான். ஏசப்பா வந்தா பார்க்குற போல இருக்கக்கூடிய ஒரு கிளையில உட்காந்துட்டு காத்து கொண்டிருந்தான். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, சகைவு போல இயேசுவை பார்ப்பதற்கு நாம் ஓடணும். முதல் கருத்து, இயேசுவை பார்க்க ஓடுங்கள். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதையோ பார்ப்பதற்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை பார்ப்பதற்காக ஓடுகிற அந்த கால்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கால்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகி இயேசுவை பார்த்தானா? பார்த்தா இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இயேசுவை பார்க்க முடியும்? இயேசப்பா எங்கே இருக்காங்க நான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை கவனிங்களேன். சங்கீதம் 63 வசனம் 3 வசனம் 2ஆம் வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று அவர் அங்கே பேசுறார். அப்போ நான் எங்க இயேசுவை பார்க்க முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்தில், ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. சங்கீதக்காரனுக்கும் ஆசை இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா அவர் எங்க ஓடி இருப்பார்? ஆலயத்துக்கு ஓடி இருப்பார். இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்ப்பதற்காக நாம் ஓடி வருகிற பிள்ளைகளாக இருக்க வேணும். ஏதோ இன்னைக்கு ஓய்வினாள், வேறு வழி இல்லை, சபையில் போயிட்டு உட்காந்து தான் வரணும் அப்படின்னு நம்ம வரலன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பான், இவங்க நினைப்பான்னு சொல்லி அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, பைபிள் சொல்லுது இயேசுவை நாம் பார்க்கணும். இயேசுவை பார்ப்பதற்கு ஆசையோடு எப்படி சகை ஓடி வந்தானோ பார்த்தான். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க போறேன். ஆண்டவர் அப்போ எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்காங்க. சங்கீதம் 11ஆம் சங்கீதம் வசனம் 4ஆம் வசனம் பேசுகிறது. என்ன சொல்லுது கவனிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பிரியமாங்களே, ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறாங்க. அதனால முதல் கருத்து, இயேசுவை பார்க்க ஓடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பாருங்கள், பைபிள் படிங்க. இயேசுவை பார்க்குது ஓடுறீங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை பார்க்குது ஓடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பைபிளும் படிக்காமல் ஜெபமும் பண்ணாமல் ஆலயத்துக்கும் வராமல் இருந்தால் நாம் யாரை பார்க்க ஓடலை? இயேசுவை பார்க்க ஓடலை. ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் இயேசுவை பார்ப்பேன், அதற்காக என் ஓட்ட பந்தயத்தை நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. சகை ஓடினான், இயேசுவை பார்த்தான். அவனுக்கு கிடைச்சது என்னதுங்க? கிஃப்ட், ரட்சிப்பு. அவனுக்கு மட்டுமல்ல, அவன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு என்பதை பார்க்குறோம். 2வது கருத்து, சரிங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்னும் ஒரு வாலிபனை நாம் பார்க்குறோம். அவர் போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிறாங்க. போத்திபார் வீட்டில் அந்த போத்திபார் என்னக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணான்னு சொன்னால், யோசேப்புக்கு ஒரு கணத்தை கொடுத்தான். எல்லா அடிமையை காட்டிலும் இவருக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தை, ஒரு சின்ன ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த போத்திபார் மனைவி இருக்கிறாங்க. அந்த போத்திபார் மனைவி இந்த யோசேப்பு மேலே கண்ணு போட்டுகிட்டே இருந்தாங்க. அவன் அழகாக இருக்கிறான், சரி அவனை எப்படியாக நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தில் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவன் அதுக்கு செவி கொடுக்கல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சி, அந்த அரண்மனையில் யாருமே இல்லை, யோசேப்பு மட்டும் இருக்கிறான், அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? வாய்ப்பு ரொம்ப சாதகமாக இந்த அம்மாவுக்கு அமைந்தது. இந்த அம்மா அவங்ககிட்ட பேசினாங்க, அவன் ஒத்துக்கல. வசனம் சொல்கிறது, வசனம் 12 கவனிங்களேன். வசனம் 12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடே சயனி என்றால், அவனோ அவனுடைய வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுட்டு வெளியே ஓடினான். பிரியமாங்களே, யோசேப்பு ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறான். அவன், அந்த அம்மா பாவம் செய்வதற்கு அழைக்கிறாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க, வஸ்திரத்தை நெருக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணான்னு சொன்னா, வஸ்திரத்தை பிடிச்சிட்டியா, இருந்தா நீயே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இவன் அந்த இடத்தை விட்டு ஓடினான். ஓட்டப்பந்தயம், பாவத்தை விட்டு ஓடுங்கள்.
ஏசப்பா கிட்ட வந்தால் ரட்சிப்பு கிடைச்சிரும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பாவம் செய்ய மாட்டாங்க என்பது தான் ரெண்டாவது கருத்து. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவத்தை விட்டு ஓடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அந்த அம்மா யார்? போர்த்திபாவுடைய மனைவி. அந்த அம்மாவை கையில் போட்டால் இவன் அந்த இடத்துல ராஜா போல இருந்திருக்கலாமே, இவன் முட்டாள போல வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். பிரியமாவங்களே, பாவம் செஞ்சு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். நாம் பாவம் செய்யாம தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த உயர்வு தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்க்கணும். யோசேப்பு அப்படிதான் வாழ்ந்தாரு. தேவனுக்காக வாழ்வேன். 9ஆம் வசனம் சொல்கிறது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு கேள்வியோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்கெல்லாம் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தருணங்கள் கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் பிரமாணத்தை மீறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ, அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு பேசுகிறது. சரி, பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? எப்படி வாழ முடியும்? பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? திருடாமல் இருக்க முடியுமா? உபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியுமா? எப்படிங்க இருக்க முடியும்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது பதில் கொடுக்கிறது பாருங்களேன். சங்கீதம் 119 சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 119 வசனம் 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பைபிள் பேசுதுங்க. பாவம் செய்யாம வாழ முடியும்னு சொன்னா முடியும். எப்போ முடியும் அப்படின்னு சொன்னா, அப்படி வாக்கை நம்ம இதயத்தில் வைத்து வைத்தால் மட்டுமே நம்மால் முடியும். இப்போ நம்ம பாவம் செய்யறோன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இல்லை? அவருடைய வாக்கு இல்லை. தேவனுக்கு பிரியமாவங்களே, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று என்ன செய்யாதுங்க, பிசகுவது இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் பேசுகிறாங்க. அப்போது முதல் ஓட்டப்பந்தயம் யார் ஓடினாங்க? சகை ஓடினான், ரட்சிப்பு கிடைத்தது. யோசேப்பு ஓடினான், ஆண்டவர் அந்த யோசேப்பை அதே தேசத்தில் அதிபதியாக வைத்தார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பதவி உயர்வு வர வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஏற்றா போல் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, பார்த்தீங்களா? ஆனால் யோசேப்பு அப்படிலாம் செய்யலைங்க. ஆண்டவருக்காக நின்னான். எல்லா சூழ்நிலும் தேவனுக்காக நின்றான் யோசேப்பு. தேவன் அவன் அந்த தேசத்தில் உயர்த்தி வைச்சார். அதுதான் ஆசீர்வாதம் என்பதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, ஓடுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 8ஆம் அதிகாரத்தில் கந்தாகே என்பவளுக்கு மந்திரியான ஒரு எத்தியோப்பிய மனுஷன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக எருசலேமுக்கு வந்து திரும்பி போகிறார். ட்ராவல் பண்ணுற ரதத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம்லங்க. பஸ்ஸில் பயணம் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எல்லாத்துலேயும் போகிறோம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? தூங்கிடுவோம். சில நேரத்தில் செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் இருந்தால் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த கந்தாகே என்பவளுக்கு மந்திரியான இந்த எத்தியோப்பிய மனுஷன் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. பைபிள் படித்தான். பைபிள் படிக்கிறான். இன்றைக்கி எத்தனை பேர் நாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது பைபிள் படிக்கணும்னு சொல்லி தோணுது? நான் பைபிளை பிரித்தா எடுக்கிறதுக்கு வெக்கமாக இருக்கலாம். சில நேரத்தில் வெக்கமாக இருக்குது. அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ, இவங்க என்னை பார்த்து என்ன சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து பைபிளே பிரிக்க மாட்டேன்றோம். ஆனால் இந்த மனுஷன் பயணம் போகும்போது பைபிள் படிக்கிறாரு. சரிங்களா? படித்தார். இவர் புரிஞ்சிச்சா? பைபிள் புரியல. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நமக்கும் சில வசனமெல்லாம் புரிய மாட்டேன், தெரிய மாட்டேங்குது. தெரியல, என்ன செய்கிறோம்? பாஸ்டர் வந்து கேள்வி கேட்குறோமா? கேட்குறதே இல்லையே. சரிங்களா? அப்போது இந்த மனுஷனுக்குள்ளாக கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் பிலிப்பை பார்த்து பேசினாங்க. பிலிப்பை பார்த்து பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு சொன்னால், எப்பா நீ இங்கே இருக்காதப்பா, எங்கே ஓடு. ஒருத்தன் பைபிள் படிச்சுட்டு போகிறான், அவனுக்கு ஒன்றும் புரியல, நீ சீக்கிரம் ஓடி ரதத்தில் போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லி தேவன் பேசினாங்க. வசனம் 28 பாருங்களேன். வசனம் 28, ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து, எந்த புஸ்தகத்தை படிச்சாருங்க அவரு? ஏசையா. ஏசு கிறிஸ்து படித்தாருங்க. ஓய்வு நாள் படத்தில் படிச்சிடலங்க. அவர் எந்த புஸ்தகம் படித்தார்? ஏசையா புஸ்தகம். ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அது குட்டி பைபிள்னு சொல்லுவாங்க, சின்ன வேதாகமம். ஏன்னா பைபிள் 66 புத்தகம், 66 அதிகாரம் எங்கே இருக்குதுங்க? ஏசையா புஸ்தகத்தில் இருக்குது. ஒரு குட்டி வேதாகமம். அதை படித்தா பைபிளே புரிஞ்சா போல நம்ம புரிக்கணும். சரிங்க? அப்போ பைபிள் சொல்கிறது, அவன் பைபிள் படிச்சுட்டு போகிறான். ஆவியானவர் என்ன பண்ணாரு? அவங்ககிட்ட பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் வசனம் 30 காணிங்களேன். வசனம் 30, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து. பிரியமாவங்களே, பிலிப்பு ஓடி போனான். எங்கே போனாங்க? ஓடி அந்த கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் இருக்கக்கூடிய ரதத்தில் ஓடி போய் சேர்ந்த. எவ்வளோ வேகமாக ஓடி இருப்பார்? குதிரை வேகமாக ஓடும். குதிரையை விட வேகமாக ஓடி மேலே ஏறி உட்காந்துருக்காரு. சரி, அதற்கு நம்ம போக வேண்டாம், உட்காந்துட்டார். அப்போ மூன்றாவது கருத்து நான் சொன்னால், ஊழியம் செய்ய ஓடுங்க.
நமக்கு தெரிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக நாம ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க. எதை போட்டுட்டு நான் ஓடணும்னு சொன்னா, சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை காலில் போட்டுக்கிட்டு ஓடி பாருங்க. தேவன் உங்களையும் வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இதற்காக ஓடணும். ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தோம், அப்படிதானங்க? பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது சத்தியத்தை வசனத்தை எடுத்து பேசுவோம். ஆனால் இப்போ பேசுறதே இல்லை, வாயெல்லாம் மூடிக்கிட்டோம். என்ன சொல்றான்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க, ஊழியத்துக்காக ஓடுங்க. அநேக மக்கள் சத்தியத்தை தெரியாமல் இருக்கிறாங்க. நான் அறிந்து வைத்திருக்க சத்தியத்தை போல அவங்களுக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கு புரியலையே. அவங்களுக்கு நான் சொல்லாமல் நான் எப்படி என்னால் வாழ முடியும்? பைபிள் நம்முடைய திருக்கசி எழுதுறாங்க, நாம சத்தம் போடலன்னு சொன்னால் கல்லுகள் என்ன செய்யுமா? சத்தம் போடும். பிரமாணத்தை அறிந்து வைத்திருக்கிற பிள்ளைங்க ஊழியம் செய்யலைன்னு சொன்னால் ஆண்டவர் வேற யாரை கொண்டு என்ன செய்வாங்க? செஞ்சு முடிச்சிருவாங்க. கல்லுகளை வச்சு ஆண்டவர் பேச வைப்பார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது ஊழியம் செஞ்ச என்ன ஆசீர்வாதம்? சகை ஓடினான், ரட்சிப்பு கிடைச்சி. யோசேப்பு ஓடினார், அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாறிட்டார். இப்போ நான் ஊழியம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பைபிள் சொல்லுது, யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஒருவன் ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். எல்லாம் கவனிங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவன் என்ன செய்வாருங்க? கனம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, கனப்படுத்துறாரு. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? பிரியமானவர்களே, நம்மால் முடிந்த ஊழியத்தை ஆண்டவருக்கு நம்ம செய்யணும். அவருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஒரு வாயா மாறணும், கையா மாறணும், காலா மாறணும். அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நாம செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மந்திரி பேப்டிசம் எடுத்தாரா? ஞானஸ்நானம் எடுத்தாருங்களா? எடுக்கலீங்களா? கடைசியாக அப்படி தான் முடியும். பேப்டிசம் எடுத்துட்டு போனார், சந்தோஷமாக போனோம். இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்கிற அந்த ஊழியம் அறுவடையோடு முடிய வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். 3 விஷயம் நம்ம படித்தோம். 1, சகையை போல இயேசுவை பார்க்குறதுக்கு ஓடுங்க. 2வது, யோசேப்பை போல பாவத்தை விட்டு ஓடுங்க. 3வது, பிலிப்பை போல ஊழியத்திற்காக ஓடுங்க. கடைசியாக 4வதாக ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். வெயிலில் அவரே வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு 3 பேர் நடந்து வராப்பல இருக்குது. இவர் என்ன பண்ணாரு? வசனம் 2 கவனிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே கூடார வாசலில் இருந்து என்ன செய்யறாருங்க? எதிர்கொண்டு ஓடி தாளை பணிஞ்சு வாங்க வழியை கூப்பிட்டு, எங்கேயோ போகிறாங்க, அவங்க அப்படியே போயிருப்பாங்க, ஆனால் இவர் வழியை கூப்பிட்டு உட்காருங்க, ஓய்வு விடுங்க, உங்களுக்கு எதாவது நான் செய்கிறேன்னு சொல்லி பணிவிட செய்வதை நாம் பார்க்கிறோம். 3வது கருத்து, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓடுங்கள், உதவி செய்வதற்காக ஓடுங்கள். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த குணம் நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும். இதே தான் அவர் கூடவே இருந்த லோத்துவும் செஞ்சார். சோதோம் குமர பட்டணத்தில் தூதர்கள் வந்தாங்க, இவரும் போய் ஓடி எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்தாரு. அதான் சகையும் செஞ்சார். சரிங்களா? ஆபிரகாமின் குமாரன் இவன் என்று சொன்னார் பார்த்தீங்களா? சகைவும் என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைக்கு தரேன் அப்படிலாம் பேசினார் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆபிரகாமின் குணம் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதே போல தான் ரெபேக்காள் என்னக்கூடிய அந்த அம்மா, எலியேசர் என்ன செய்றான்னு சொன்னால் பெண் பார்ப்பதற்காக போறாரு. அவர் மனசுல தீர்மானம் எடுத்தார், என் ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தார். அந்த வேலையை யார் செஞ்சாங்க? ரெபேக்காள் செஞ்சாங்க. எவ்வளோ பயங்கரமான இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்க. ஒரு குடம், நான் சின்ன வயசில் நாங்கள்லாம் தண்ணிக்கு குளத்தில் போயிட்டு தண்ணி மூண்டுட்டு வீட்டுக்கு வருவோம். இப்போல்லாம் யாரில் வீட்டில் திறந்தாலும் நமக்கு தண்ணி எடுக்கிற பழக்கமே நமக்கு யாருக்குமே கிடையாது. நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப தூரம் நடந்து போய் தலையில் தண்ணியை சுமந்துட்டு வந்து வீட்டில் வந்து நிரப்பணும். குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பாத்திரங்களும் எல்லாத்துக்கும் அப்படி செய்யணும். அந்த வேலையை தான் யார் செஞ்சுருக்கிறாங்க? சாரி, அவங்க செஞ்ச வேலை நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். பைபிள் தான் முதல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க அந்த வேலை சுறுசுறுப்பெல்லாம் கிடையாது. ஆதியாகமம் 24:20 வசனம் பாருங்களேன். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? சீக்கிரமாய் தொட்டியிலே ஊற்றிவிட்டு பின்பும் கொண்டு வர பாருங்க என்ன செஞ்சாங்க அந்த அம்மா? துறவண்டியிலே ஓடி ஒட்டகத்துக்கு தண்ணி பாய்ச்சணுங்க. எப்படி காய்ச்ச முடியுங்க? ஒரு ஒட்டகம் சும்மா ஏதோ 2 டம்ளர் குடிக்குமா? எவ்வளோ தண்ணி குடிக்கும்? சரிங்களா? அவ்வளோ ஒட்டகத்துக்கும் 10 ஒட்டகத்துக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு அந்த எல்லா ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ ஒரு மனமும் வந்து செய்யக்கூடிய வேலை. எவரோ வந்திருக்கிறான், நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி இந்தம்மா அந்த வழியை பார்த்துட்டு அந்த போயிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, உதவி செஞ்சாங்க. ஒட்டகத்துக்கு மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற நபர்களுக்கும் அவங்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணியை கொடுத்தாங்க. அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ரெபேக்காளை போல நாம் என்ன செய்யுங்க? நன்மை செய்வதற்கு, மனமு வந்து உதவி செய்வதற்கு நாம் ஆயத்தப்படணும். கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு கொடுத்தாருங்க. ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுத்தாரு.
ரெபேக்காளுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு மணவாளனை தேவன் கொடுத்தாங்க. அவங்க மூலமாக ஒரு சந்ததியை தேவன் உருவாக்குனாங்க என்கிற விஷயத்தை பார்க்க. அந்த கடைசி காலத்தில் நாம் ஓடக்கூடிய பிள்ளைகளாகும். ஏதோ அவங்க ஓடினாங்க, நான் எதுக்கு ஓடணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் பேசுகிறது, நாமும் என்ன செய்யணுங்க, ஓட வேண்டும். வசனத்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 நம்ம படிக்கும்போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற பிள்ளைங்க கட்டுப்பாடோடு இருப்பாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கமாக இருப்பாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு ஓட முடியுமா? ஓட்டப்பந்தயம் ஓடுவீங்களா? யார் வயிறு நிறைய சாப்பிட்டு ஓடுவாங்க? ஓட முடியாது. அதான் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. லோத்து குடும்பம் ஓடிச்சு ஓட்டப்பந்தயம் இல்லைங்க. ஓடும்போது யார் திரும்பி பார்த்தா? லோத்து மனைவி திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்துட்டு ஓட முடியுமா? இப்படி பார்த்துட்டே ஓடுவீங்களா நீங்கள்? முடியாது. வயிறு நிறைய சாப்பிட்டு ஓட முடியாது, திரும்பி பார்த்துட்டே ஓட முடியாது. பாரங்களை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஓட முடியுமா? எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு என்ன செய்யணுங்க, நம்ம ஓடணும். பாரத்தை சுமந்து கொண்டு யாராலையும் ஓட முடியாது என்பதை நம்ம பார்க்கணும். யார் ஓடுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏசியா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பேசுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யார் ஓடுவாங்க? ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஓடுவார்கள். நம்ம சபைக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்து இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிற கூட்டம். நம்ம சபைக்கு பேர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று நம்ம சொல்கிறோம். பிரியமாவங்களே, அப்போது இந்த பிள்ளைங்க, காத்திருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பலன் அடைவாங்க, புது பலன் அடைவாங்க. புது பலன் எப்போ கிடைக்கும்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? பலன் அடைவீங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற இந்த கூட்டம் சும்மா இருக்காது. அவங்க நடப்பாங்க அல்லது ஓடுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. பைபிள் அப்படி தான் பேசு. சரிங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஓட வேண்டும் என்பதை நாம் பார்க்குறோம். அந்த பாதை ஏதாவது இருக்கிற, ஓடுகிற பாதை ஏதாவது இருக்குதான்னு சொன்னால், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம் பேசுகிறது. சங்கீதம் 119:32, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன். நம்ம ஓட வேண்டிய ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கிறாருங்க. அது எந்த கோடுன்னு சொன்னால், 10 பிரமாணத்தின் வழியாக நம்ம ஓடணும். அந்த 10 பிரமாண கோட்டை தாண்டி ஓடனா அவுட் ஆகிடும், ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம ஓட வேண்டிய ஒரு பாதை ஒன்று இருக்கிறது. பிரமாணத்தின் வழியாக நம்ம ஓட வேண்டும். பிரமாணத்தை மீறாம ஓடக்கூடிய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதை பார்க்குறோம். பிரமாணத்தை மீறி ஓடினா, எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தாறுமாறாக ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. தாறுமாறாக ஓட முடியுமா? ஓடனா அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. பிரியமாவங்களே, நாம் பிரமாணத்தை மீறாமல் பிரமாணத்தின் பாதையில் ஓடணும். பிரமாணத்தின் பாதையில் ஓடினா சாத்தான் சும்மா இருப்பானா? பிசாசு சும்மா இருப்பானா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம். அவன் ரொம்ப கோபம் தான் போடுவான். பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற பிள்ளைங்க மேலே அவன் கோபமாக தான் இருப்பான். பிரமாணத்தை மீறுகிற பிள்ளைகளுக்கு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே மீறுவதனால சாத்தான் பக்கமே அவங்க நிற்கிறாங்க. அதனால் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டான். பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிராக அவன் செயல்படுகிறான். சரி, இன்றைக்கி நாம் ஓட்டப்பந்தயம் ஆண்டவருக்காக ஓடுற ஒரு பந்தயம் இருக்கிறது. சாத்தானை பார்த்து ஓடுறோமா? நாம் சாத்தானை பயந்து, சரிங்களா, நாம் அவனை பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? அப்போ சாத்தானுக்கே நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று வேத வசனம். சாத்தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடணுங்க. என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருக்கிறோமா? சரிங்களா, இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் அவனை எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, சும்மா சாத்தானை எதிர்த்து நின்னா சாத்தான் ஒரு அங்கல் கூட தள்ளி போக மாட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் சாத்தானை எதிர்த்து நின்றால் மட்டுமே சாத்தான் ஓடி போவான் என்பதை வேத வசனம் பேசுகிறது. அதனால் அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, நாம் நேர்மையாக ஓடுகிற அனைவருக்கும் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார், ஒரு பரிசு தேவன் வச்சிருக்கிறாங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பேசுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓடுகிற பிள்ளைகளுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்ற, எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அந்நாளில் அதை தந்திருவார். இந்த நாளிலே நாம தேவனுக்காக ஓடுவோம். சகையை போல இயேசுவை பார்ப்பதற்காக ஓடுவோம். யோசேப்பை போல பாவத்தை விட்டு நாம் ஓடுவோம். அப்புறம் யாரை பார்த்தோம்? பிலிப்பியை போல ஒளித்து ஆண்டுடைய வேலைக்காக நாம் ஓடுவோம். ஆபிரகாமை போல மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓடுவோம். பொல்லாத உலகத்தில் நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். ஆமென்.